சங்கிலியில் அப்படித்தான் ஒரு அக்கா கடிச்சு ஆனா புண்டுக்கிற தண்ணி ஊத்தின அப்படின்னு கடிச்சு அந்த மூடமா மேல கட்டு கொடுத்து போறாங்க. இப்படி தூங்குறதுக்காக வந்தீங்க. நெல்லுக்கு வர தண்ணி பில்லுக்கு வர தண்ணியை பாய்க்கிறாங்க. தூங்க கூடாது பாத்துக்கிறது. தூங்குறாங்க அப்புறம் எப்படிங்கிறது சாமி இல்ல இருசாமி வண்டியா இதுக்கு வாடகை கொடுத்து தெம்பா எடுத்துட்டு வரைக்கும் கூட்டு பாக்குறதுக்கு சாமி மாதவன் சாமி நான் வருகின்ற தருண காலங்கள் கடலலை நிகழ் சூழ்ந்தது போல் சபையில் வந்திருக்கின்றது. ஆமா இந்த சீர்திருத்தமான சிங்காரம் சபை நமக்கு அன்ன போஜனம் அளித்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ள இந்த அருமை உள்ளங்களுக்கும் நம்மளுடைய நாடகத்தை கண்டுகளிக்க வந்த இங்கனம் அமர்ந்திருக்கும் மாபெரும் புண்ணிய சபைக்கும் தாய்மார்களுக்கும் நம்மளுடைய மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். நாடு மகா நாடு பேரும் புகழும் சிறந்த அழகு திரு பொன்னகரம் இந்த நாட்டின் பெயர் சொல்லவே இல்லை. ஆனா விடிய போகுது இந்த ஊரு பேரை நீ உருப்படியா சொல்லவே இல்லை. இந்த நாட்டின் பெயர் முருங்க மரத்து தரிசு. முருங்க மரத்து தரிசா என்ன அது சொல்லு? முருங்க மரத்து தரிசு. இந்த முருங்க மரத்து தரிசில் அம்மன் பத்தினி பாரதி நிஜாதாரணி ஐவளாடுபரி குருசத்திரத்தில் கபாலி அம்மன் இந்த ரேணுகா பத்தினி தெய்வ திருநாளை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அரங்கேற்றம் செய்துள்ள நாடகம் ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாகி வழங்கி வரக்கூடிய ஆரவள்ளி சண்டை அள்ளிமுத்து பந்தியம் பார்க்காத பாத்திரலாமான் பழகொண்ட ராமாயணத்துல பார்க்கலாம். ராமாயணத்திலயா பார்க்காத பாத்திரலாமான் பழங்கொண்ட ராமாயணம் கேட்காத சொல்லலாம் கேட்கலாமான் கீர்த்தி பெற்ற பாரதத்தில் இந்த ஸ்ரீ மகாபாரத்தில் ஆதி பருவத்தில் ஒரு பாகமாகிய ஆரவள்ளி சண்டை இந்த நாடகத்தில் இந்த வேளையில் நான் தர்பார் விஷயமாக வந்து நான் யாரு என் பெயர் என்ன நான் எதற்காக வந்தேன் நான் சொல்லு பரிவந்தம் அஜாக்கிரதி விட்டு மகா ஜாக்கிரதி விடும் அச்சம் மடம் ஞானம் பயம் பயப்படும் அஞ்சனையும் உன் நெஞ்சிலே பதித்து என் அருகாமில் ஓடி வந்து நான் சொல்கின்ற வார்த்தையை சற்று செவி சாய்ந்து முன்கொட்டி கேட்கணும். மாதவா நான் யார் தெரிந்ததா? எனக்கு தெரியல. வரும்போதே நான் சொல்லிட்டு பரமசிவம் பரமசிவன் தெரியும். தாயாளி அதல்ல அறமென்னும் தர்மத்துக்கு தலைவன் அறமென்னும் தர்மத்துக்கு தலைவர் பாரா புகழ் படைத்த சத்திய கீர்த்தி பெற்ற என் பெயரோ தர்மராஜன்.
தர்மத்திலேயே சிறந்த தர்மபுத்திர மகாராஜனை சொல்லி ஆமா. இப்பேற்பட்ட மகனை ஈண்டெடுத்த அந்த தெய்வங்கள் மாதவா, இந்த மண்ணில் ஒரு பெண்ணாக பிறந்து மகனே தர்மராஜா என்று பாலோடு அன்னத்தை பகிர்ந்து கொடுத்து இந்த மண்ணுலகில் என்னை பாசங்காட்டி வளர்த்தனால அந்த எம்மா என்னை பெற்ற அம்மா அம்மாங்கிறிய பிச்சு போடுற மாதிரி அந்த அம்மா தர்மராஜருக்காக ஒரு 10 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அவருடைய குடும்பம் அருகு போல் வேறு ஒன்றி மூங்கல் போல் தலைகலைத்து இந்த அம்மனுடைய சன்னதி வளர்ந்தது போல் ஆண்டு பல நீண்டு வாழ அந்த ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம். யார் எங்கே? நான் யாரு? தர்மராஜன், என்னை பெற்ற அன்னை பிதா. இப்ப தெரியுதா சாமி? மாதவன் ஐயா சாமி, எங்க அன்னையின் பெயரோ குந்தமாதேவி. உன் தாயோ குந்தமாதேவி. ஆமா. உன் தந்தையா? என் தந்தையோ பாண்டுபத்திர மகாராஜன். பாண்டு ராஜனுக்கும் குந்தமாதேவிக்கு பிறந்த ஆமா. என் உடன் பிறந்தவர்கள் நாங்க எத்தனை பேர்? ஒரு சமாச்சாரம் தெரியும். என்ன சாமி? எங்க அப்பாவுக்கு 2 சம்சாரம். 2 மனைவியா? ஆமா. சிற்ற அன்னையின் பெயரோ மந்திராதேவி. என்ன பேர்? மந்திராதேவி. குந்தி மந்தாரைக்கும் பாண்டுபத்திர மகாராஜனுக்கும் நாங்க பாண்டவர்கள் 5 அரசர்கள். ராஜான்னு சொல்ற உன் பேரு யுதிஷ்ட என்ற செல்லக்கூடிய தர்மர். ஆமா. பீமஜேனன், அர்ஜுனன், இந்த தர்மராஜா, இந்த 3 பேரும் குந்தமாதேவிக்கு பிறந்தவர்கள். நகுலன், சகாதேவன், சங்கமதி என்று சொல்லக்கூடிய 3 பேரும் என் சிற்ற அன்னையாக விளங்கப்படக்கூடிய மந்திராதேவிக்கு பிறந்தவர்கள். இப்படி பஞ்ச பாண்டவர் 5 பேர், 5 ஒரே தங்கை அழகு சங்குமதியாக பிறந்து 6 பேர்களாக இந்த நாட்டிலே எந்த நாட்டில் வாழ்கிறோம். மாதவன், நான் இப்ப இருப்பிடம் எந்த நாடு? எந்த நாடு? இந்திரபிரஸ்தம். இந்திரபிரசவத்தில் இருப்பதற்கு காரணம் என்ன? நாங்க சொந்தமான நாடு எது? நான் ஏன் இந்த இந்திரபிரஸ்தத்துல வாழ்கிறேன் சொல்லட்டுமா?
பாதி திருநாளாகவே மாதவா, எங்க அப்பாவாகப்பட்ட பாண்டுராஜம் குந்தி மல்லாரை என்று சொல்லக்கூடிய இரு தாய்களை திருமணத்தை செய்து இந்த நாட்டிலே சுகத்தோடு அஸ்தினாபுரத்திலே வாழ்ந்து வந்தார். அப்ப அரச பரம்பரைப்படி ஆரணிக்கு வேட்டைக்கு போவது வழக்கம். யாரு உன்னுடைய தந்தையா? ஆமா, பொறுமைசாமி அண்ணா, அப்புறம் பேசிக்கலாம். பொறுமை பொறுமை. எப்படி ஆரணிமான வனத்திற்கு வேட்டைக்கு போக எங்க அம்மா குந்தமாதேவியும் என் சிற்று அன்னையாக விளங்கி வரக்கூடிய மந்திராதேவியும், சாமி இந்த அஸ்தினாபுரத்தில நாங்க இருக்கிறோம். எங்க நாட்டுல குந்திபோஜராஜன் எங்களை பார்த்து வந்த அதாவது நகரம். இங்க அஸ்தினாபுரமும் நகரம். ஏன்னா அந்த நகரத்தையே நாங்க பாத்துட்டு இருக்கிறோம். அதனால நீங்க ஆரணிமா வனவாசம் வேட்டைக்கு போறீங்க. அதனால இந்த ஆரணி வனவாசத்துல இந்த வன புதுமையை நாங்களும் பாக்குறோம். மான் ஆடுவது, மயில் கூவுது, சிங்கார நந்தவனங்களை நாங்க பாத்து வரோம் அப்படின்னு எங்க அம்மா 2 பேரும் கேட்டிருக்காங்க. எங்க அப்பாவும் மறுத்தார். ஆனா எங்க அம்மா 2 பேரும் விடாமகிழ்ச்சியோட நாங்க வந்தே ஆகணும் என்று கேட்க எங்க அப்பா அழைத்து ஆரணி வனவாசம் சென்றார். ஆரணி வனவாசத்துல தங்குவதற்கு பரணசாலைகளை உண்டி செய்தி தாய் இருவர்களையும் வைத்து விட்டு வேட்டையாட போனாராங்க அப்பா. எங்க ஆரணி வனத்துல. ஆமா, அப்படி வேட்டையாட போகும்போது உலகத்தில் மிகச் சிறந்தது காண்டாமிருகம் எங்க அப்பாவுக்கு முன்னால எதிர்கொண்டு வந்திருக்குது. இந்த காண்டாமிருகத்தை எப்படியாவது வேட்டையாடணும் அப்படி என்று அந்த காண்டாமிருகத்தை துரத்திக்கிட்டு எங்க அப்பா போக அந்த காண்டாமிருகம் ஒரு புதாருக்குள் நுழைந்து மாயமாக மறைந்து ஓடி போச்சு. ஆமா, அப்படி மறைந்து ஓட அந்த காண்டாமிருகத்தின் மேல் உள்ள கோபத்தினால் எங்க அப்பா அம்ப எடுத்தார். இருமுதலையா வரும் சார். அப்படி காண்டாமிருகத்தை வேட்டையாட அம்பெடுத்தார். ஆனா காண்டாமிருகம் ஓடி போச்சு. எதிரில ஒரு ஆண்மானும் ஒரு பெண்மானும் புணர்ச்சி இழந்தது. ஆடி கொண்டனா ஒரு அந்த இன்ப சுகத்துல ஈடுபடுது. ஆமா, ஆண் பெண் சேர்க்கை இழந்தது. அந்த காண்டாமிருகத்தின் மேல் உள்ள கோபத்தினால எங்க அப்பா எடுத்த அம்ப அப்படியே அந்த மாடு மேல போட்டார். அப்படி மான் மேல போடவும் அந்த ஆண்மான் பெண்மான் 2 பிளவாக விழுந்ததாம் மண்ணல. விழுந்த உடனே மனித உருவத்தில் எந்திரிச்சு நின்றுச்சு. அவர் யாரு? அமதிகந்த மகாமணிவர். அவருடைய மனைவி ஆகப்பட்ட குருபத்தி எழுந்த உடனே சொல்கிறார்,
அப்பா பாண்டுராஜினி அறமென்னும் தர்மத்துக்கு தலைவன் ஆதி கைலங்கரி பருவத்திய பொற்படமாக எழுந்து ஒழிய முக்குன் படைத்த பரமேஸ்வருடைய இடபாகத்தில் தொலைந்து வரக்கூடிய சந்திர பரம்பரையில் பிறந்த நீங்கள் தர்மத்தை காக்க வேண்டிய ஒரு அரசன் இந்த காரியத்தை செய்யலாமா? ஒரு எறும்பு ஈயும் இந்த மண்ணிலே வாழ்வதற்கு எறும்புக்கும் தங்கையிலே 7 ஜானம் உண்டு, உயிருடன் வாழ்வதற்கு ஆசையும் உண்டு. அப்படி இருக்க ஒரு அறமென்னும் தர்மத்தை மேற்கொண்டவர் நீ இந்த மாதிரி காரியத்தை செய்திருக்கிற. என் மனைவியிடத்துல சேரும் போது எனக்கு உயிர் பிரிய போகுது. அதனால உன்னிடத்தில் உன் மனைவியும் நீயும் ஒன்றாக சேர்ந்தால் ஒரு மரணமடைய புறா சாபத்தை பெண்ணு சேர்றத அப்படித்தான் பாத்துக்கிட்டே இருக்கான் கொள்ளக்காரன். பார்க்க கூடாதா கண்ணன் தான் திரும்பிட்டு போயிருக்கான். அப்படி சாபத்தை கொடுத்தார். என்ன அந்த முனிவர் நீண்ட காலமாக தபம் செய்தாராம். தபன் செய்து எழுந்தவுடனே தன் பெண்மணிக்கு அதிக மோகம் வந்து விட்டது. அப்ப அந்த பெண்மணி கேட்கிறார், சாமி நீ அநேக காலம் தபத்தில் வந்துட்ட, என்னிடம் சேரணும் அப்படின்றத பெண் கேட்க அவர் சொல்லிருக்காரு, அம்மா இந்த பகல் காலத்துல ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் சூரிய தோஷம் ஏற்படும், வேண்டான் இருக்கிறார். அப்ப ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தான் சூரிய தோஷம். இந்த வனத்தில் எத்தனை மிருக ஜாதிகள் இருக்குது, அந்த மிருக ஜாதியோடு மிருக ஜாதியாக ஒரு உருவங்களை எடு, உனக்கு தான் எடுக்க தெரியுமே, அந்த உருவத்துல சேரலாம் அம்மையார் சொல்ல இந்த காமத்திற்கு இணங்கிய இவரும் சேர்ந்து மோகம் அதிகமான ஜீவங்கள் எது அப்படி என்று இந்த பெண்மணி கேட்டிருக்கா. மான் தான் என்று சொல்ல அந்த மான் உருவத்தில் சேர்ந்திருக்காங்க. எங்க அப்பா மானுதான் நம்ப போட்டார். பட்டப்படையில் சாபத்தையும் பெற்றார். மனைவியிடம் சேர்வதாக நாம இல்ல. இந்த மண்ணிலே வாழ்ந்து என்ன புண்ணியம், அசனாபுரத்திற்கு நாம போக தேவையில்லை. நாம் மக்களை பெறுவதில்லை. எதுக்காக போகணும்? ஆண் பெண் சந்தோஷம் இல்லாமல் நாம வாழ்வதனால் புண்ணியம் இல்ல. எங்க அப்பா சொன்னாராம், அம்மா நீங்க போய் உங்க அப்பா வீடு சேருங்க, இல்லை என்றால் எங்க அண்ணன் இருக்கிற அசனாபுரத்துல நீங்க அங்க போய் சேருங்கன்னு சுந்தி மந்தாரி 2 பேர்த்திடத்துல எங்க அப்பா சொல்ல எங்க அம்மா சொல்லிருக்காங்க. அதான் கற்புடைய மாதர்கள் கணவனே தெய்வம் என்று கதறக்கூடியவர்கள் என் தாய் இருவர்களும். சாமி கணவன் இல்லாமல் இந்த மண்ணிலே வாழ்ந்தார். அவளுக்கு பேர் என்ன தெரியுமா? கணவன் இருக்கும் போது வாழ்ந்தாவே கண்டபடி மக்கள் பேசுகிறார். கணவன் இல்லாத வாழ்ந்தால் அவளுக்கு பெயர் விபச்சாரி என்று பெயர் உண்டாகும். அந்த விபச்சாரி என்ற பெயரை வாங்கி இந்த மண்ணுலகில் நாங்க வாழ முடியாது. ஒரு நாய்க்கு அழகு தன் வாழு, கணவனுக்கு அழகு ஒரு மனைவி. அந்த மனைவி இல்லாமல் நீயும் வாழ்வது சரியல்ல. கணவன் இல்லாம மனைவி வாழ்ந்தால் எனக்கு விபச்சாரம் என்று பேர் வந்துடும். அதனால வேண்டாம் சுவாமி, நீங்க என்ன செய்யறீங்க சொல்லுங்க அப்படின்னு எங்க அப்பா எங்க அம்மா 2 பேரும் கேட்டிருக்காங்க. இந்த கானகத்தில் நான் தபம் செய்ய தொடங்குகிறேன், நாங்க பணிவிடை செய்கிறோம். இப்படி சில காலங்கள் பணிவிடை செய்து வந்தால் எங்க அம்மா இருவர்களும் அப்படி பணிவடைகளை செய்து வரும் தருணத்தில் சப்தரிசிகளும் சகல முனிவர்களும் தேவலோகம் போனாங்களாம். எங்க அப்பா கேட்டார், அம்மம்மா குந்தமாதேவி மந்திராதேவி நான் செய்தது பாவம், தேவலோகம் போனால் என் பாவம் விமோசனமாகுமோ என்னமோ, நானும் தேவலோகம் போறோம் அப்படி என்று என் தாயார் இருவரிடத்திலையும் எங்க அப்பா கேட்டு அம்மா தேவலோகம் போனார். அப்ப முனிவர்கள் கேட்டாங்களாம், அப்பா பாண்டுராஜினி நீ எங்க வர? நான் தேவலோகம். உனக்கு பிள்ளைகள் உண்டா? இல்லை. புத்திர சந்தானம் இல்லாதவனுக்கு அந்த புண்ணிய லோகத்துல இடம் இல்ல. எத்தனையோ பேர் அங்க பங்கப்பட்டு வந்திருக்காங்க, நீ வருவது நியாயம் இல்ல போன்ட்டார். எங்க அப்பா வந்து என்னை பெற்ற தாய் குந்தமாதேவி இடத்துல பலகும் சின்ன நேரம், சாமி